பொதுவா ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க மேம். "கரணம் தப்பினால் மரணம்" அப்படின்னு. அந்த கரணம் அப்படின்னா என்ன? அத பத்தி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க மேம். கரணநாதனை நம்ம பிடிக்கும்போது நமக்கு அடிஷ்னலா ஒரு சக்தி கிடைக்கும். ம். கரணம்ன்றது நமக்கு ஒரு லக்கு மாதிரி. நமக்கு நம்மள இயக்கிக் கொண்டே இருக்கும் ம். கரணம். கரணத்தை நம்ம இயக்க இயக்க நம்மளுடைய வளர்ச்சி பாதையில போக முடியும். ம். நீங்க சொன்ன மாரி கரணம் தப்பினா மரணம் சொல்லுவாங்க. மரணத்தையே தடுக்கக்கூடியது இந்த கரணத்துக்கு இருக்கு. ம். ஓகேங்களா? பஞ்சபூதத்துல ஒரு அங்கமா வரக்கூடியது கரணம். நான், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம். ம். ஓகேங்களா? இந்த 5மே நமக்கு முக்கியம் ரொம்பவே. திதியை பிடிச்சா விதியை வெல்லலாம். நட்சத்திரத்தை பிடிச்சா நம்மளுடைய பாவத்தம் நம்ம பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம வழிபாட்டு செய்யும் போது நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே கரையும் குறையும். திதியை பிடிக்கும் போது விதியை வெல்லலாம். யோகம், நம்மளுடைய யோகம் என்ன, நாம யோகம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம இந்த உலகத்துல என்னெல்லாம் அனுபவிக்க பிறந்திருக்கோம் அப்படின்றத அந்த நம்மளுடைய யோகத்தை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். கரணம், நம்மளுடைய எப்பேற்பட்ட நான் சொன்னதுல எதுவுமே நல்லா இல்லைன்னா கூட கரணம் நல்லா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம வண்டியை ஓட்டிட்டு போயிடலாம். அதுதான் கரணம்.